guys, so welcome back to my channel தமிழ் Tsquare. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இது ஒரு டெக் vlog தான். ஸோ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தேன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 4000 ஹவர்ஸும் ரீச் ஆகிட்டு என்னோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஐடி வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டேன். ஸோ கூகுளில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி நீங்கள் ரீச் பண்ண மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் 2 வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வெரிஃபிகேஷன், அதுவும் நான் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன். ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆட்சன்ஸ்லாம் பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷனும் ஆட்சன்ஸ்லாம் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆட்சன்ஸ்லாம் பண்ணணும். ஸோ உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி பின் வெரிஃபிகேஷன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பின் வந்து கரெக்டாக ஒரு 1 வீக்கில் வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி நாங்கள் பின் வந்து அனுப்பிச்சிட்டோம், அந்த டேட்டில் அனுப்பிச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு 3 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணலாம். 3 மேக்ஸிமம் 4 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து கொடுக்கணும். ஸோ ரீஅப்ளை அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப மெயில் வரும். பட் உங்களுக்கு வந்து மெயிலிங் அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அண்டர் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பேமெண்ட் செட்டிங்ஸில் வந்து உங்கள் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஆட்சன்ஸ் பின் வெரிஃபிகேஷன் அண்ட் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், எனக்கு வந்து மெயில் பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வந்த மெயில். ஸோ வெரிஃபை யுவர் அட்ரஸ் டு ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் கூகுள் ஆட்சன்ஸ். ஸோ அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, we have sent you a personal identification number on September. ஸோ செப்டம்பர் 8th வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க டு த பேமெண்ட் அட்ரஸ் தட் யூ ப்ரொவைட் ஆட்ஸ். ஸோ நான் என்னோடய வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பின் வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பின் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளிக் வெரிஃபை அட்ரஸ், ஸோ இதை கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆர் திஸ் மெயில் ஆர் அல்டர்னேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிவிட்டு அங்கேயும் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி அப்பியர் ஆகிருக்கு, நான் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பின் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் மேலே கரெக்டாக ஒரு 12 days ஆச்சு. ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துருச்சு. பட் மோர் தேன் 1 வீக் ஆச்சு. ஸோ அதான் கரெக்டாக வந்து 12 days ஆச்சு எனக்கு வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னோடய அட்ரஸ் எல்லாமே பின்னாடி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வரும் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்து இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிமூவ் த சைடு எட்ஜஸ். ஸோ இந்த சைடு எட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பின் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸில் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்சன்ஸில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டு ஸோ இதான் என்னோடய ஆட்சன்ஸ். நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், யுவர் பேமெண்ட் ஆர் ஆன் ஹோல்ட் பிகாஸ் யூ நீட் டு வெரிஃபை யுவர் அட்ரஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறது தான். அந்த பின் வந்து என்டர் பண்ணோன்னா அந்த அட்ரஸ் வெரிஃபை ஆகிடும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ். ஸோ வி போஸ்டட் a pin to on 8th September. ஸோ 8th September எனக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 20th September எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இட் ஷுட் டேக் 2 to 4 weeks ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை அட்ரஸ் பை என்டரிங் த பின் வி சென்ட் டு யூ. ஸோ நம்ம வந்து பின் வந்து என்டர் பண்ணணும் இங்கே. ஓகே, இங்கே வெரிஃபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் இது ஆட்சன்ஸில் இப்படி பண்ணலாம். இல்லைனா மெயிலில் வந்து டேரெக்டாக நீங்கள் வெரிஃபை அட்ரஸ் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்டர் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்னோடய வந்து என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுலேயும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஐடி வெரிஃபிகேஷனுக்கும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக இங்கே கூகுள் ஆட்சன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட்ஸ் ஆர் ஆன் ஹோல்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்து யூ நீட் டு வெரிஃபை யுவர் ஐடி. ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கு வந்துருச்சு. நான் வந்து என்னோடய பேன் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணேன், வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பேன் கார்டு, லைசன்ஸ் ஆர் எனி பாஸ்போர்ட் வந்து என்டர் பண்ணலாம். பட் ஆதார் கார்டு வந்து என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதான் என்னோடய சேனல் டேஷ்போர்ட், யூடியூப் ஸ்டுடியோட டேஷ்போர்ட். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சைன் இன் டு யுவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டு வெரிஃபை யுவர் அட்ரஸ் யூஸிங் த பின் கோட் மெயில் டு யுவர் பில்லிங் அட்ரஸ். ஸோ இதுதான் அந்த பின் கோட். ஸோ நமக்கு வந்துருச்சு.
This is required to receive future payments and continue monetizing. ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். யூடியூப்பில் வந்து இதுதான் கடைசி ஸ்டெப். நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி 2 வெரிஃபிகேஷன் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷனுக்கு வந்து பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு அவங்க வெரிஃபை பண்ணி உடனே ஆயிடுச்சு. வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் ஆயிடுச்சு. ஸோ அது பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு செகண்ட் டே ஆர் தேர்ட் டே வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி 2 to 3 வீக்ஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அது எனக்கு வந்துருச்சு. இப்போ அதை நான் வெரிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பின்னு போட்டு வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்து நம்ம போஸ்ட்டில் வந்ததை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த சைடு எட்ஜஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சைடு எட்ஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணிடாதீங்க, அந்த பின் வந்து சென்டரில் தான் இருக்கும். ஸோ அதனால் சைடில் வந்து நீங்கள் கையை வச்சு கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ளே வந்து நமக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பின் வந்துடும். அது வந்து உள்ளே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 2 சைடும் வந்து ஓகே, இந்த சைடு அந்த 2 சைடுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஆட்சன்ஸ் பின் வந்து உள்ளே இருக்குது, நான் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம ஃபுல்லாக இங்கேயும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 3மே ஓப்பன் பண்ணால் தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பின் வரப்போகுது. எஸ், ஸோ இதுதான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து இப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ என்னோடய பின் வந்து இதுதான். அண்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுவர் கூகுள் ஆட்சன்ஸ் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், வெல்கம் டு கூகுள் ஆட்சன்ஸ், டு எனேபிள் பேமெண்ட்ஸ் ஃபார் அக்கௌண்ட் ப்ளீஸ் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா சைன் இன் டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. 2 வந்து செட்டிங்ஸ் ஐகானுக்கு வந்து போயிட்டு அப்புறம் வந்து பேமெண்ட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் லெஃப்ட் நேவிகேஷன் பார் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கிளிக் வெரிஃபை அட்ரஸ் இருக்கும். ஸோ என்டர் பின் as it appears on the right and click submit. அதான் வெரிஃபை அட்ரஸுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பின்னை கரெக்டாக என்டர் பண்ணி சப்மிட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளோட பின். ஸோ இப்போ வந்து நம்ம பின் வந்து தப்பாக என்டர் பண்ணிடக்கூடாது. ஸோ 3 சான்ஸ் தான் கொடுப்பாங்க. 4th சான்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் வந்து இது இன்வாலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து பின் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6 டிஜிட்ஸில் தான் பின் வரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க, 6 டிஜிட்ஸில் தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பின் வெரிஃபிகேஷன். எஸ், ஓகே, நம்ம என்ட்ரு பண்ணி இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பின் வந்து என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ நம்ம பின் வந்து சைட்லேயே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பின் இங்கே இருக்குது. அண்டு ஸோ நம்ம என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும், இது தப்பாக என்ட்ரு பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே வந்து இந்த பின் வந்து இன்வாலிட் ஆகிரும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ யுவர் பின், யூ வில் ஃபைண்ட் a 6-digit பின் in the letter we sent to you. ஸோ இப்போ நம்ம பின்னை வந்து என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பின் பார்த்தீங்கன்னா 337569. ஓகே, நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ 337569 இதான் நம்மளோட பின்னு. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யூ ஹேவ் 3 attempts remaining. ஸோ ஒன்லி 3 attempts தான், அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இது கிடையாது. ஓகே, நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம். பிஸ்மில்லா. your billing address has been verified. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இல்லை நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா இன்கரெக்ட் அப்படிங்கிற இது இங்கே மென்ஷன் ஆகும். இப்போ வந்து என்னோடது கரெக்ட் தான். ஸோ அதனால் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. எஸ், ஸோ நமக்கு வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்ட்டில். ஸோ அங்கேயும் வந்து பட் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், இது ப்ராப்ளம் இல்லை. பட் கூகுள் ஆட்சன்ஸில் அந்த இது போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இது வந்து டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், இது நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ டன். ஸோ நம்ம இது ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இது லாஸ்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் $100 த்ரெஷ்ஹோல்டு வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அந்த $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண சொல்லி அவங்களே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து $100 ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.
ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் ஆஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஆல் திஸ். இப்போ வந்து 1811 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வில் பி அப்டேட்டிங் நியூ வீடியோஸ் எவ்ரி வீக். 2 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. ஸோ கைஸ், நம்ம வந்து ஆட்சன்ஸ் பின் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ ஃபைனல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நான் என்னால் வந்து இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஓரளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு $100 த்ரெஷ்ஹோல்ட் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ் ஃபார் கிரேட் சப்போர்ட். ஸோ நீங்கள் இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ இது வந்து முழுக்க நீங்கள் தான் காரணம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நான் நல்ல வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் யூடியூப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவை போடுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் திஸ். அண்ட் நம்ம கூடிய சீக்கிரம் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்து எல்லாமே உங்களால் தான். ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு கிவ் அவே வேறு கொடுத்துடலாம் ஃபார் ரீச்சிங் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ தேங்க்யூ. அண்ட் கீப் ஷேரிங் மை வீடியோஸ். கீப் சப்போர்ட்டிங். கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். சியர்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.